நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு டே 2 ஓகேங்களா, சிம்பிளிபிகேஷன்ல சுருக்குதல்ல டே 2 இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்றுக்கு டே 1 பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஒரு 5 டைப்ல இருக்கிற சம்ஸ்களை பார்க்க போறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு கோட்டை பார்த்துடலாம். The future depends on what you do today. ஓகேங்களா, நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட எதிர்காலம் இருக்க போகுது. நம்ம இன்னைக்கு எக்ஸாமுக்கு படிச்சோம்னா வரப்போற எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னா இன்னைக்கு நம்ம செய்யற செயல்ல தான் வருங்காலம் அமைய போகுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 5 டைப் சம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 5 டைப். ஓகேங்களா, அதெல்லாம் 6வது டைப். ஓகேங்களா, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டைப், நேற்றுக்கு 5, இன்னைக்கு 6வது கண்டினியூஸா. ஓகேங்களா, பாருங்க, இந்த மாடல் சம்மும் நிறைய முறை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, எக்ஸ் மைனஸ் 1/x ஓட மதிப்பு என்ன? ஓகேங்களா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம எப்படி விடையளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா, யோசிச்சா இந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 1/x இருக்குங்களா, இத ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குங்களா, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குங்களா, இந்த வேல்யூ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு 2 இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணனா 2க்கும் ஸ்கொயர் ஆயிடுது. இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குங்களா, இதை நான் எழுதணும்னா a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இங்க a ஓட வேல்யூ என்னன்னா எக்ஸ், b ஓட வேல்யூ 1/x. ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் a ஸ்கொயர், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேங்களா, இப்போ a ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்ததான் b ஸ்கொயர் 1/x ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேங்களா, a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 1/x. அப்போ x இன்ட்டு 1/x. இந்த xக்கு இந்த x கேன்சல். ஓகேங்களா, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த சைட்ல என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் இருக்குங்களா, இங்கேயும் 4 வந்திருக்கும், இங்கேயும் 4 வந்திருக்கும். இந்த 2 பிளஸ் 2 இந்த பக்கம் போனா -2 ஆயிடுங்களா. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 பிளஸ் 2 அந்த பக்கம் போனா -2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகேங்களா, x பிளஸ் 1/x ஸ்கொயர் வேல்யூ 2. ஓகேங்களா, ஆனா கொஸ்டின்ல பாருங்க, நமக்கு x மைனஸ் 1/x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. x மைனஸ் 1/x. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த x மைனஸ் 1/xையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். இதுக்கும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். x மைனஸ் 1/x, இதுக்கு நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா, ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? அதே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல வரும் இது. ஓகேங்களா, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஓட வேல்யூ என்ன? x, b ஓட வேல்யூ 1/x ஸ்கொயர். ஓகேங்களா, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா, அப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர். ஓகேங்களா, b ஸ்கொயர்னா 1/x ஸ்கொயர் மைனஸ் 2ab. a ஓட வேல்யூ என்ன? x. ஓகேங்களா, b ஓட வேல்யூ 1/x. இங்கேயும் பாருங்க x x கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர். ஓகேங்களா, இது இருக்குங்களா, x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இல்ல, x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயருக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? 2ன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். 2 இங்க ஒரு -2 இருக்கு. ஓகேங்களா, இந்த -2 இருக்கு. அப்போ 2 - 2 0. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 0. ஓகேங்களா, இந்த சம்ம இப்படி போட்டாதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு போடுற சம் எல்லாம் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனா இதுவும் எக்ஸாம்ஸ்ல நிறைய முறை இந்த மாடல்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, கொடுக்குற வேல்யூவை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோ அதை பண்ணி எடுத்து எழுதணும்னா இந்த சம்முக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த மாடல் சம்ம பார்க்கலாம். இப்போ டைப் 6ல என்ன பார்த்தோம்னா எக்ஸ் கொடுத்துட்டு பிளஸ் 1/xோ அல்லது மைனஸ் 1/x கொடுத்தாலும் எப்படி போறதுன்னு பார்த்தோம். இந்த டைப் 7ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எக்ஸோட வேல்யூவை எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த சம்மெல்லாம் இந்த டைப்ல பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை பாருங்க, x இன் மதிப்பை காண்க, ஃபைண்ட் x. ஓகேங்களா, 2 1/3 பிளஸ் 1 5/6. ஓகேங்களா, கலப்பு பின்னத்தில் இருக்கு. இடையில -x கொடுத்துருக்காங்க. இந்த -xல நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இதை கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நார்மல் பின்னமா மாத்தலாம். ஓகேங்களா, 2 3 6, 6 பிளஸ் 1 7, 7/3. இதை பண்ணனா 1 6 6,
6 பிளஸ் 5 11, 11/6 மைனஸ் எக்ஸ் அப்படியே எக்ஸ் போட்டுப்போம், பிளஸ் 20/3 அதை 20/3 போட்டுப்போம், ஈக்குவல் டு 7 1/3. இது என்ன பண்ணலாம், இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணா 7 3 21, அப்ப 22/3. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், இங்க 1 இருக்கிற மாதிரி, அப்ப 3 6 3 இது மூணுத்துக்கும் 3 6 1 3 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா 6 தான் வரும். ஓகேங்களா? பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மா வரும். அப்போ எல்சிஎம் 6 பாருங்க, 3 கூட 2 பெருக்குனா 6, அப்போ மேல 14, இந்த 1 பெருக்குனாலே 6 வந்துடும். ஸோ 11 மைனஸ் இங்க 6ஆல பெருக்கணும், அப்போ மைனஸ் 6x. ஓகேங்களா? எக்ஸ் கூட 6 பெருக்கணும்னா 6x, இங்களை 6 கூட 2 பெருக்கணும், அப்போ பிளஸ் 40 ஈக்குவல் டு 22/3. இப்ப பாருங்க, ஒரே சிம்பிள் இருக்கிறத கூட்டிக்கணும். 14 11 40, 14 11 25ங்களா, 25 பிளஸ் 40 65 மைனஸ் 6x டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 22/3. ஓகேங்களா? இப்போ இந்த 6 இங்க எடுத்துட்டு போயிடலாங்களா, அப்ப என்ன இருக்கும், 65 மைனஸ் 6x ஈக்குவல் டு 22 இன்ட்டு 6/3. இது அடிச்சோன்னா 2. ஓகேங்களா? அப்ப என்ன வரும், 65 மைனஸ் 6x ஈக்குவல் டு 22 இன்ட்டு 2 44. ஓகேங்களா? இப்போ இந்த பிளஸ் 65 என்ன பண்ணலாம்னா, இது இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸ் 6x இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும், பிளஸ் 6 ஆயிடுங்களா, இந்த பிளஸ் 44 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும், மைனஸ்ல போயிடும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும், 65 மைனஸ் 44 ஈக்குவல் டு 6x அப்படின்னு வரும். ஓகேங்களா? 65ல 44 போனா எவ்வளவு வரும், 65 44 1 2 21 ஈக்குவல் டு 6x. நமக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ 21/6 ஆன்சர்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஆன்சர்ல கலப்பு பின்னத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ 21 6ஆல வகுக்கணும், 3 6 18 பேலன்ஸ் 3. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம கலப்பு பின்னத்துல எப்படி எழுதணும், 3/6 இங்க ஒரு 3, இதை அடிச்சோன்னா 1 3 3 2 3 6, அப்ப ஆன்சர் 3 1/2. ஆன்சர் பாருங்க 3 1/2. ஓகேங்களா? இந்த கணக்கு எளிமையான கணக்கு தான். எக்ஸ் வச்சு கேட்கிற கணக்குகள் மேக்சிமம் எளிமையா தான் இருக்கு. இந்த மாடலை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இதுவும் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? 15/25 ஈக்குவல் டு x/5 ஈக்குவல் டு 18/y. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க 15/25 இருக்குங்களா, இதை சிம்பிளா எப்படி போடலாம்னா 15/25 இருக்குங்களா, இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இன்னும் சுருக்குனா என்ன வரும், 3 5 15 5 5 25. ஓகேங்களா? ஈக்குவல் டு இங்க 3 வேல்யூமே என்னன்னா 3/5 தான். ஓகேங்களா? எல்லாமே ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதால இந்த வேல்யூவும் 3/5 தான் வரணும், இந்த வேல்யூவும் 3/5 தான் வரணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த சம்ல பாருங்க, இங்க ஆல்ரெடி 5 இருக்கு, அப்ப இங்க என்ன வரணும், 3 வரணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ரெண்டு ஆப்ஷன்ல 3 இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததான் ஒய்க்கு பாருங்க, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற 30 எடுத்து போட்டு பார்ப்போம், இதை கேன்சல் பண்ணி பார்ப்போம். 3 6 18 5 6 30, 3/5 இங்கே வந்துருச்சு. அப்ப ஆன்சர் என்னன்னா 3/30. ஓகேங்களா? இந்த சம்லாம் வித்தின் 1 நிமிஷத்துக்குள்ளவே ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்லயே இந்த சம போட்டுடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற புரிதல் வந்துட்டா போதும். ஓகேங்களா? அதனால எக்ஸுக்கு 3, இங்க 30 போட்டோம்னா இங்க 3 5 ஆயிடும். ஓகேங்களா? இங்கேயும் 3/5 அடிச்சா ஈக்குவல் டு இங்கேயும் 3/5 இங்கேயும் 3/5 எல்லாமே ஈக்குவல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின், எக்ஸ்லயே கண்டுபிடிக்கிறதுல இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இப்ப பாருங்க, p/q. ஓகேங்களா? பவர்ல 1 - 3x இருக்கு, இங்க q/p நல்லா பாருங்க, q/p இருக்கு, இங்க 1/2 இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா p/q அப்படியே எழுதிப்போம், p/q 1 - 3x. இங்க பாருங்க q/p இருக்குங்களா, இதை நான் என்ன பண்ண போறேன், இதோட தலைக்கு எழுத போறேன். அப்ப இங்க என்ன ஆயிடும், 2 ஆயிடும். 1/2 இருக்கிறத இதை தலைக்கு எழுதும் போது இதையும் தலைக்கீழ எழுதுறோம். அப்போ p/q q/p இருக்கிறத நான் என்னவா மாத்திக்கிறேன், இங்க p/q இருக்கிறதால, ஏன்னா அப்பதான் என்னால இது கூட இதை எடுத்துட்டு போய் ஈக்குவேட் பண்ண முடியும். அதனால இதை நான் தலைக்கீழா மாத்துறேன். ஸோ இதுவும் தலைக்கீழா மாறிட்டுது. அப்போ எனக்கு பவர் வேல்யூ மட்டும் இங்கேயும் p/q இருக்கு, இங்கேயும் p/q இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் பவர் வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 1 - 3x ஈக்குவல் டு 2. எனக்கு தேவை என்ன வேல்யூ, எக்ஸ் வேல்யூ தான் தேவை. ஸோ -3x இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன், பிளஸ் 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? அப்ப என்ன வரும், 1 - 2
ஈக்குவல் டு 3x ஓகேங்களா பிளஸ் 3x ஆயிடும் ஓகேங்களா 2ல பிளஸ் 1 மைனஸ் 2 போனா என்ன வரும் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3x எனக்கு தேவை x வேல்யூ தான் ஓகேங்களா அப்ப x ஈக்குவல் டு மைனஸ் 1/3 ஓகேங்களா இந்த மைனஸ் 1/3 எப்படி நம்ம எழுதலாம்னா 3 பவர் மைனஸ் 1 ஓகேங்களா மைனஸ் 1 1/3 எப்படி எழுதலாம் 3 பவர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஆன்சர்ல பாருங்க 3 பவர் மைனஸ் 1 ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி 3 பவர் மைனஸ் 1 ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க இதுவும் x வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மாடல் தான் ஓகேங்களா x வேல்யூவை கண்டுபிடிக்கணும் 13 கியூப் பிளஸ் 7 கியூப் ஓகேங்களா பார்த்தது என்ன பண்ணக்கூடாது 13 13 13 மூணு முறை பெருக்கி போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா சம் ரொம்ப ரொம்ப பெருசா போகும் உங்களால அவ்வளவு சீக்கிரம் கேன்சல் பண்ணி ஆன்சரை கொண்டு வர முடியாது ஓகேங்களா ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதுல a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா கொடுத்துருந்தேன் ஓகேங்களா a பிளஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் இப்போ ஏன் இந்த ஃபார்முலாக்கு நான் வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா இங்க a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்மெட்ல இருக்கு ஓகேங்களா தெரியுதுங்களா கியூப் கியூப் இருக்குங்களா இது ஒரு ஏவாகவும் இதை b ஆகவும் நான் அசியூம் பண்ணி இந்த ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனா என்னால ரொம்ப ஈஸியா ஆன்சரை போட முடியும் ஓகேங்களா பாருங்க a கியூப் பிளஸ் b கியூப் a பார்த்தோன்னா அதுபடி பார்த்தோன்னா a ஓட வேல்யூ 13 b ஓட வேல்யூ 7 ஓகேங்களா b ஓட வேல்யூ 7 நான் இந்த ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறேன் a பிளஸ் b 13 பிளஸ் 7 அடுத்ததா a ஸ்கொயர் 13 ஸ்கொயர் மைனஸ் ab 13 இன்ட்டு 7 பிளஸ் b ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ஓகேங்களா கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா ஈக்குவல் டு 20 இருக்கு அதை நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன் ஓகேங்களா எந்த பக்கம் போட்டாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா இப்போ பாருங்க 13 7 கூட்டினா 20 இந்த பக்கம் ஒரு 20 இருக்கு 20 அடுத்ததா 13 ஸ்கொயர் பண்ணா 169 மைனஸ் 13 இன்ட்டு 7 91 பிளஸ் 7 ஸ்கொயர் 49 டிவைடட் பை கீழேயும் 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் பண்ணிடலாங்களா ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கு ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க இங்க 169 49 91 இருக்கு இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கிறதால இதை கூட்டிக்க போறோம் 169 49 கூட்டினா 8 10 11 218 ஓகேங்களா 218 பேலன்ஸ் என்ன இருக்கு மைனஸ் 91 218 மைனஸ் 91 கீழே என்ன வரப்போகுது 169 49 கூட்டினா அதே 218 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா இங்க 1 இருக்கிற மாதிரி ஓகேங்களா 1 இருக்கு இந்த 218ஐயும் அந்த பக்கம் எடுத்துட்டு போக போறேன் அப்ப 218 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 218 மைனஸ் 91 இந்த பிளஸ் 218 இந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா அப்ப இதுக்கு இது கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 91 மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ எக்ஸோட வேல்யூ 91 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் சி 91 ஓகேங்களா இந்த மாதிரி சம்ஸும் வரும் ஓகேங்களா எக்ஸ எங்க வேணாலும் கொடுத்துட்டு கேட்கற மாதிரி சம்ல இது ஒரு மாடல் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் பவர்ல எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு கேட்கற சம் ஒன்று பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்ததா இதே மாதிரி ஓகேங்களா டிவிஷன்ல கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கேட்கலாம் அதுக்கு அடுத்ததா இந்த மாதிரி சிம்பிளிபிகேஷன்லயும் எக்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம் கேட்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே ஒவ்வொரு மாடல் ஓகேங்களா எக்ஸ் கேட்கறதுலே பாருங்க எத்தனை விதமா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அடுத்தது பவர்ல ஓகேங்களா 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் பிளஸ் 2 இதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நீங்க ஒன்னொன்னா எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அதை விட ஈஸி எதுனா நீங்க இதை சால்வ் பண்ணாலே அதை விட ஈஸியா போடலாம் ஓகேங்களா ஒன்னொன்னா எடுத்து போடுற வேலையே இல்லை பாருங்க 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 அதை அப்படியே வச்சுக்கோங்க இங்க 4ன்னு இருக்குங்களா இந்த 4 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் 2 ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 2 ஓகேங்களா பவர்ல இருக்கிற அதே எக்ஸ் பிளஸ் 2 எழுதிக்கிறேன் இப்போ இதையும் பெருக்க போறேன் ஓகேங்களா இப்போ இது ஒரு டேர்ம் இது கூட 2 பெருக்க போறேன் பெருக்குனா என்ன வரும் பாருங்க 2 பவர் 2x பிளஸ் 4 ஓகேங்களா இது கூடவும் 2 பெருக்கணும் இது கூடவும் 2 பெருக்கணும் ஓகேங்களா இந்த பக்கம் 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 இருக்கு இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு ஸோ நான் இந்த பவர்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ண போறேன் எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4 ஓகேங்களா இப்போ 2x இந்த எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருவோம் ஓகேங்களா 2x பிளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 4 ஆயிடும் ஓகேங்களா 13 ஆல்ரெடி இருக்கு மைனஸ் 4 ஓகேங்களா 13ல 4 போச்சுன்னா 9 2 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ் அப்ப ஆன்சர் எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் டு 9 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க
எக்ஸ் ஈக்குவல் டு 9 ஓகேங்களா. இல்லாட்டி நீங்க 13 எடுத்து போட்டு ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா 10 ஈக்குவேட் பண்ணோம், 9 ஈக்குவேட் பண்ணோம். இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியாவே உங்களால எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான் ஓகேங்களா. இந்த மாதிரி சம்மம் ஆனா எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். 2 பவர் எக்ஸ் ஓகேங்களா, ரூட் ஆஃப் 3 பவர் 32 ஓகேங்களா. கியூப் ரூட்ல இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. பாருங்க 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்கிறதால இந்த 32 நான் என்ன பண்ண போறேன், 2 பவர்ல வரா மாதிரி எழுத போறேன். 32 2 பவர்ல எப்படி எழுதலாம், 2 2s are 4 8 16 32 அப்ப 2 2 4 8 16 32 அப்போ 2 பவர் 5 வருது ஓகேங்களா. இங்க கியூப் ரூட் இருக்கு, அதனால என்ன பண்ண போறோம்னா இத 2 பவர் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் ஓகேங்களா. வெளியில கியூப் ரூட் இருக்கு ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 2 பவர் எக்ஸ், இந்த கியூபுக்கு இந்த கியூப் ரூட் கேன்சல், அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு 2 வெளியே வந்துடும் ஓகேங்களா. இந்த பக்கம் 2x இருக்கு, இந்த ஒரு 2 வெளியே வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 3 ஓகேங்களா. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா. ஏ பவர் எம், நம்ம ஏ பவர் என் எழுதுவோம்ல ஓகேங்களா, ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு எழுதுவாங்களா. அதே மாதிரி பவர்ல n இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ பவர் 1 இருக்குன்னா இதை எப்படி எழுதலாம்னா ஏ பவர் 1/n அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ பவர் 1/n எழுதிக்கலாம். ஸோ அதுபடி இந்த டேர்மை மட்டும் நான் எழுத போறேன். 2 இங்க இருக்கு, ஏ பவர் என்னவா எழுத போறேன்னா ஏவோட வேல்யூனா இங்க 2 ஓகேங்களா. அப்போ 2 பவர் 1னா இங்க 2 இருக்கு ஓகேங்களா. இங்க பவர்ல 1 இருக்கிறதால இங்க 1 போட்டோம், மேல 2 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 3 இருக்கு ஓகேங்களா. அப்போ 2 பவர் எக்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 2x ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு பவர்ல, இங்க பவர்ல 1 இருக்கிற மாதிரி இங்க பவர்ல 2/3 இருக்கு ஓகேங்களா. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், பேஸ் 2 ஈக்குவலா இருந்தா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பவர் 1 பிளஸ் 2/3. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 3s are 3 பிளஸ் 2 ஓகேங்களா பை 3 ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 2 பவர் 5/3. இங்க 2 பவர் எக்ஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 5/3. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, எஸ் ஆப்ஷன் டி 5/3 ஓகேங்களா. இந்த சம் புரியுதுங்களா, இல்லை இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு குழம்பும் ஓகேங்களா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு குழம்பும். ஒன்றும் இல்லை, இன்னொரு டைம் சொல்றேன். ஈஸி தான் ஓகேங்களா. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஓகேங்களா இந்த மாதிரி சம்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இந்த சம்மை நீங்க இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பவர் எக்ஸ் ஓகேங்களா, இந்த சைட்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த 2 பவர் 5 இருக்குங்களா, அதை நான் எப்படி எழுத போறேன், இங்க கியூப் ரூட் இருக்கிறதுனால ஓகேங்களா அந்த கியூபை கேன்சல் பண்றதுக்கு இந்த 2 பவர் 5ஐயே 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ பேஸ் 2 ஈக்குவலா இருந்தா பவரை கூட்டணும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா என்ன வரும், 2 பவர் 5 வரும் ஓகேங்களா. 2 பவர் 5 தான் நான் 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 2 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல கியூப் ரூட் இருக்கு, வெளியில ஒரு கியூப் ரூட் இருக்கு. நம்ம எப்படி ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கு ஓகேங்களா, 6 ஸ்கொயர் இருக்குன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட்னா இங்க 2 இருக்கிற மாதிரிங்களா. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்படி இந்த 2 கேன்சல் ஆகுதோ அதே மாதிரி இந்த கியூப் ரூட்டுக்கு இந்த ரூட் கியூப் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு 2 மட்டும் வெளியில வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, 2 ஸ்கொயர் இருக்கு ஓகேங்களா. 2 ஸ்கொயர் இருக்கு, ஆனா இதுக்கு கியூப் ரூட் அப்படியே தான் இருக்கு. கியூப் ரூட் என்ன இருக்கு, அப்படியே தான் இருக்கு. சப்போஸ் இங்கேயும் ஒரு கியூப் ரூட் இருந்தால் ஓகேங்களா, இங்கேயும் கியூப் ரூட் இருந்தா இதுக்கும் இது கேன்சல் ஆயிருக்கும். ஆனா இங்க கியூப் ரூட் இல்ல, 2 ஸ்கொயர் தான் இருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டேர்முக்கான ஃபார்முலா என்னன்னா ஓகேங்களா, இந்த ஏ பவர் எம் ஏ பவர் என் ஃபார்மேட்ல நம்ம எழுத போறோம். ரூட் ஆஃப் ஏ பவர் 1, வெளியில n இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. வெளியில n இருக்கு, இங்க ஏ பவர்ல 1 இருக்குன்னா இதை நான் எப்படி எழுத போறேன்னா ஃபார்முலா ஓகேங்களா, நான் எழுதல ஃபார்முலா இது, ஏ பவர் 1/n ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே ஃபார்மேட்ல n-க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு ஓகேங்களா. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்முக்கு மட்டும் வருவோம் ஓகேங்களா. ஏன்றது என்னன்னா 2 ஓகேங்களா, 2 போட்டாச்சு. n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க, 3 இருக்குங்களா. 3 பை ஓகேங்களா, பை n இருக்கிற இடத்துல ஓகேங்களா, சாரி 1 ஒரே நிமிஷம், 1 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க, இங்க 2 இருக்கு ஓகேங்களா. அப்போ 2 பை ஓகேங்களா, n இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், 2 இன்ட்டு 2 பவர் 2/3 ஓகேங்களா. இப்போ 2க்கு மேல எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிற மாதிரி ஓகேங்களா. பேஸ் 2 ஈக்குவல்
ஓகேங்களா. அப்போ பவரை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். a பவர் mனா பவர் ஆட் பண்ணனா 2 பவர் 1 பிளஸ் 2/3. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 பவர் 3 1s are 3. ஓகேங்களா. 3 பிளஸ் 2/3. ஓகேங்களா. அப்போ 2 பவர் 5/3ன்னு வரும். ஓகேங்களா. 5/3. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 2 பவர் எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் ஈக்குவேட் பண்ணனா 5/3. ஏன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஓகேங்களா. இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 5/3. ஆன்சர் 5/3. ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்பவும் நாளைக்கு கூட இந்த சம்ம சொல்லி தரேன். ஓகேங்களா. அடுத்ததா ரூட் ஆஃப் எக்ஸ் ஈஸ்ட் 16. ஓகேங்களா. ரூட் ஆஃப் எக்ஸ் ஈஸ்ட் 16. ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பழைய கொஸ்டின் தான். ஓகேங்களா. இது கொஞ்சம் பழைய கொஸ்டின் தான். ஆனா சப்போஸ் ஓகேங்களா இந்த மாடல்ல கூட கொஸ்டின் கேட்கலாம். அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால எல்லாமே சிம்பிளிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வரும்னு எதுவுமே இல்லை. ஓகேங்களா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாடல கூட எடுத்து இப்ப கேட்கலாம். ஓகேங்களா. அதுக்கு வரையறையே இல்லை. ஓகேங்களா. தமிழ்ல எப்படி பொருந்தாத விடையை கண்டறிக அப்படின்னு கொஸ்டின் எதுல இருந்து வேணாலும் எந்த டாபிக்ல வந்ததுனாலும் கேட்கலாமோ அதே மாதிரிதான் சிம்பிளிபிகேஷன். சடனா ரேஷியோல கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள்ல 1 ஹெக்டேர்னு கொடுத்துட்டு ஈக்குவல்ல கொடுத்து சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. 1 ஹெக்டேர்னு கொடுத்துட்டு ஈஸ்ட்ல போட்டு இங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஹெக்டேரோட ஸ்கொயர் ஓகேங்களா ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளவு வரும் அப்படின்றது தெரிஞ்சாதான் உங்களால ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால இப்படித்தான் வரும்னு சிம்பிளிபிகேஷனுக்கு ஒரு வரையறையே இல்லை. எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா. இந்த சம பாருங்க, ரூட் எக்ஸ் ஈஸ்ட் 16. ஓகேங்களா. நம்ம டிவைட்ல எழுதிப்போம். ரூட் எக்ஸ் ஈஸ்ட்னா டிவைட் ஓகேங்களா பை 16 ஈக்குவல் டு 49/x பவர் 3 ரூட் 2. ஓகேங்களா. இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன் ரூட் எக்ஸ்னா என்னன்னா மேல ஸ்கொயர் ரூட் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கோட வேல்யூ என்னன்னா 1/2. ஓகேங்களா. 1/2. அப்போ எக்ஸ் பவர் 1/2. இந்த ரூட் எக்ஸை நான் எப்படி எழுதிக்கிறேன் 1/2ன்னு எழுதிக்கிறேன். சப்போஸ் கியூப் ரூட் இருக்கு. ஓகேங்களா. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க கியூப் ரூட் இருக்குன்னா எக்ஸ் பவர் 3/2 அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கிறதால 1/2/16 ஈக்குவல் டு 49 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3/2. என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஓகேங்களா. இங்க எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 ஈக்குவல் டு 49 இன்ட்டு 16. 49 இன்ட்டு 16. இப்ப பாருங்க பேஸ் 2 ஈக்குவல் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். என்ன பண்ணோம், பேஸை போட்டுக்கிட்டு எம்ஐயும் எண்ணையும் மட்டும் கூட்டிக்கணும். அப்ப எக்ஸை போட்டுக்கிட்டு 1/2 பிளஸ் 3/2 இது மட்டும் ஊட்டி போட்டுக்கணும். ஓகேங்களா. சைட்ல 49 இன்ட்டு 16 அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் பவர் பாருங்க பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு. எல்சிஎம் எடுத்தா கூட 2, அதே 1 பிளஸ் 3. ஓகேங்களா. பண்ணா என்ன வரும் 4/2ன்னு வரும். அடிச்சோம்னா 2. அப்போ ஃபைனலா என்னதான் வருது எக்ஸ் ஸ்கொயர் தான் வருது. இந்த எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்மள குழப்பி இப்படி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ஃபைனலா வருது. ஓகேங்களா. திரும்பவும் சொல்லட்டுங்களா இதை திரும்ப ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. இங்க எக்ஸ் இருக்கு, பேஸ் 2ம் ஓகேங்களா பேஸ் 2 ஈக்குவலா இருக்கிறதால ஓகேங்களா பேஸ் 2 ஈக்குவலா இருக்கிறதால பவரை மட்டும் நம்ம கூட்டிக்கிறோம். ஓகேங்களா. 1/2 பிளஸ் 3/2 ரெண்டுத்துக்கும் காமனா 2 இருக்கிறதால எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலை இல்லை. மேல இருக்கிறத அப்படியே கூட்டிக்கலாம். 1 பிளஸ் 3 எவ்வளவு வரப்போகுது 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. ஓகேங்களா. 4/2 இதை அடிச்சோன்னா 2 4ஆல் அடிச்சோம்னா 2. ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் என்னதான் வரப்போகுது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளை வேல்யூ. ஓகேங்களா. இப்போ 49 இன்ட்டு 16 இதை நம்ம பெருக்கி போட்டோம்னா ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. 6 9 54ங்களா பேலன்ஸ் 5 4 6 24 ஒரு 5 29. ஓகேங்களா. 9 9 4 4. ஓகேங்களா. 4 8 6 7. ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு வேல்யூ வருது 784. 784 என்பது 28 உடைய ஸ்கொயர். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன 28. ஓகேங்களா. இதுவே நம்ம எப்படி 28 போறோம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, இப்போ இதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இருக்கும். ஓகேங்களா. ஸ்கொயர் வேல்யூவை 2 பக்கம் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து ரூட் ஆஃப் 784. இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகும். எக்ஸோட வேல்யூ 784 ரூட் எடுத்தோம்னா 28ன்னு வரும். ஓகேங்களா. இப்படிதான் பண்ணோம். ஆனா நம்ம ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஸ்கொயர் வேல்யூவை போட்டுப்போம். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்ன 28. ஓகேங்களா. கொஞ்சம் மாத்தி யோசிச்சீங்கன்னா இந்த சம்மெல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்ததா
நம்ம எக்ஸ் பார்த்தோங்களா. இப்ப பாருங்க ஏபிசிடி கொடுத்துட்டு ஒரு சம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை பார்ப்போம். ஏபிசிடிஇ எத்தனை கொடுத்துருக்காங்க, சிஇஎஃப்ஜிஹெச் ஓகேங்களா. ஏக்கு 2 4 6 8 10 12 14 16 இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. பாருங்க ஆங்கில எழுத்துக்கள் முறையே இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. ஆகிய எண்களை குறிக்கின்ற எண்ணில் f டிவைடட் பை ரூட் பி பிளஸ் இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. நம்ம ரீசெண்டா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் இது ஓகேங்களா. ரீசெண்ட் கொஸ்டின் இது. f டிவைடட் பை ரூட் ஆஃப் பி பிளஸ் ரூட் ஆஃப் ஏ இன்டு ரூட் ஆஃப் டி. நிறைய பேர் சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்குறோமே அப்படின்னு கூட தோணலாம். பட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு நீங்க எங்க போனாலும் சோர்ஸுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தான் வரணும். ஸோ அங்கதான் நிறைய மாடல் இருக்கும். நீங்க புக்கில் எடுத்தா கூட தேடி தேடி பார்த்தா கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினே கிடைக்காது. அதே மாதிரி நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம புக்கில் தேடி பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது ஓகேங்களா. ஜென்ரலா கொஸ்டின் எதை வேணாலும் அவங்க கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வரையறை இல்லை ஓகேங்களா. இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுவோம். பாருங்க எஃப் டிவைடட் பை பி ரூட் பி ஓகேங்களா. வெறும் பி இல்ல ரூட் பி. எஃப்க்கு வேல்யூ 12 ஓகேங்களா. டிவைடட் பை ரூட் பியோட வேல்யூ என்ன 4 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிந்தது. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிந்தது. பிராக்கெட் போட்டோம். பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ரூட் ஆஃப் 2 மல்டிப்ளை ரூட் ஆஃப் டி ரூட் ஆஃப் 8 ஓகேங்களா. இங்க என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டெப்பும் கொஞ்சம் ஈஸி தான் ஓகேங்களா. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை 12 அப்படியே எழுதிப்போம். 4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 2 வரும் ஓகேங்களா. இந்த சைடு பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க ரூட் 2 இன்ட்டு நான் இந்த ரூட் 8 எப்படி எழுத போறேன்னா ரூட் 4 இன்ட்டு 2 அப்படின்னு எழுத போறேன் ஓகேங்களா. 4 இன்ட்டு 2ன்னு எழுத போறேன். இப்ப பாருங்க 4க்கு மட்டும் ஓகேங்களா இதை 2 டேர்மா நீங்க பார்க்கணும் ஓகேங்களா. 4க்கும் ரூட் இருக்கு 2க்கும் ரூட் இருக்கு பிளஸ் இந்த ரூட் அப்படியே போட்டுக்கிட்டேன் இன்ட்டு 4க்கு ரூட் இருக்கு 4க்கு மேலேயும் ரூட் இருக்கு 2க்கு மேலேயும் ரூட் இருக்கு. இப்போ 4க்கு மட்டும் ரூட் எடுத்தா என்ன வரும்னா 2ன்னு வந்துடும் ஓகேங்களா. 2க்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் 2 தான் வரும் ஓகேங்களா. 2க்கு ரூட் வேல்யூ எதுவுமே இல்லை அதனால ரூட் 2 அப்படியே போட்டுக்கிறோம். 12 டிவைடட் பை 2 6 ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க 6 போட்டுக்கிட்டோம் 2 இருக்கு ஓகேங்களா. அந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்ததா என்னன்னா ரூட் 2 இருக்கு இங்க ஒரு ரூட் 2 இருக்கு. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வேல்யூ என்னன்னா வெறும் 2. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ரூட் வேல்யூ ஓகேங்களா. சப்போஸ் ரூட் 4 இருக்கு அல்லது ரூட் 3 இருக்குன்னா ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நார்மல் நம்பர் தான் கிடைக்கும். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 போட்டாலும் வெறும் 3 தான் கிடைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒரு ரூட் 2 இது ஒரு ரூட் 2 ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரே ஒரு 2 தான் கிடைக்கும். அப்போ 6 பிளஸ் 2 இன்ட்டு 2 4 6 பிளஸ் 4 10. அப்ப ஆன்சர் என்னன்னா 10. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க 10ன்னு இல்ல அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல்பபெட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல 10க்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க இ ஓகேங்களா. அப்ப ஆன்சர் இ ஓகேங்களா. இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஆக மொத்தத்துல ஸ்கொயர் வேல்யூ வச்சு போடுற மாதிரி தான் செம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்த டைப் இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ் ஒய் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஏபிசிடி ஓகேங்களா மேக்சிமம் டிவிஷன்ல அல்லது ரேஷியோல இருக்கிற மாதிரி செம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க a/3 b/4 c/7 ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது. பாருங்க a/3 b/4 c/7 அப்படின்னா என்னன்னா இப்ப பாருங்க இப்போ 2 டேர்ம் எடுத்துப்போம் ஓகேங்களா. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஏவோட வேல்யூ எதுனா இதுதான் பியோட வேல்யூ இது சியோட வேல்யூ இது. அது எப்படி கீழே இருக்கு அது எப்படி ஏவோட வேல்யூ ஆகும் பியோட வேல்யூ ஆகும்னு கேட்டீங்கன்னா a/3 ஓகேங்களா. இப்போ நான் இந்த 2 டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன் a/3 ஈக்குவல் டு b/4ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க எனக்கு தேவை ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. இப்ப பாருங்க இந்த b நான் கீழே எடுத்துட்டு வரேன் இந்த 3 நான் மேல எடுத்துட்டு போறேன் ஓகேங்களா. எனக்கு தேவை a/b வேல்யூ இந்த 3 மேல போனா 3 ஓகேங்களா. கீழே ஆல்ரெடி 4 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ 3 பியோட வேல்யூ 4 ஓகேங்களா. அதை தான் நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே ஏவோட வேல்யூ இது பியோட வேல்யூ இது சியோட வேல்யூ இதுன்னு சொன்னேன் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி சம் வந்தா இடையில ஈக்குவல் இருக்கணும் ஓகேங்களா. இதே மாதிரி 2 டேர்ம் ஏபிசி ஒரே கான்ஸ்டன்டா இல்லாம ஓகேங்களா. சப்போஸ் இங்கே a/7 இருந்தா அது தப்பு ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ரெயிட்டா 7ன்னு எடுக்க முடியாது. இங்க a/3 b/4 c/7 வேற வேற கான்ஸ்டன்ட் வந்து இடையில ஈக்குவல் டு வந்தா அப்படியே நம்ம டைரக்டா வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே ஆன்சர் வரும். இல்ல ஏவோட வேல்யூ என்ன 3 பியோட வேல்யூ 4 சியோட வேல்யூ 7. அப்போ 3 + 4 + 7 டிவைடட் பை சி சொல்லியிருக்காங்க 7 ஓகேங்களா. 3 4 7 7 + 7 14/7 அடிச்சோம்னா 2. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 ஓகேங்களா. இந்த சம்ம ரொம்ப 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 ஈஸி. இதுவும் டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி இந்த சம்ம நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா, சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுவும் ஈஸி தான். ஓகேங்களா, பாருங்க a² + b² = 234 மற்றும் ab = 108 எனில் a + b / a - b இன் மதிப்பை காண்க. நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஆனா கொடுத்துருக்கிற வேல்யூ ஸ்கொயர்ல இருக்கு, இங்க ஏபின்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட்டே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ண போறேன். ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூவும் ஸ்கொயர் பண்ண போறேன், இந்த வேல்யூவும் ஸ்கொயர் பண்ண போறேன். a + b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, மேல கீழே a - b ஹோல் ஸ்கொயர் ஆக போகுது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. கீழே a - b ஹோல் ஸ்கொயர், a² + b² - 2ab. ஓகேங்களா, இப்போ பாருங்க a² + b² வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 234. அது அப்படியே போட்டுக்கிட்டேன். +2ab. ஓகேங்களா, 2 இங்க போட்டாச்சு, நான் போட்டுட்டேன். ab யோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 108 டிவைடட் பை அதே தான் 234. a² + b² ஓட வேல்யூ என்ன? 234 -2 இன்டு அதே 108. ஓகேங்களா, ab யோட வேல்யூ 108. ஓகேங்களா, பாருங்க 234 + 108 இன்டு 2 எவ்வளவு வரும்? 216 வரும். 216. அதே மாதிரி கீழே 234 - 216. 234ல 216 கழிப்போம். 14 போனா 8. ஓகேங்களா, அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? இங்க 8, 2ல 1 போனா 1 18. ஓகேங்களா, 234ஐயும் 216ஐயும் கூட்டினா 10 4 5 450. அப்போ மேல 450, கீழே 18. ஓகேங்களா, ஆன்சர்ல பார்த்தோன்னா ஏதோ 10 8 5 4ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கும் வந்துக்கிற வேல்யூக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போறோம்? இதை கேன்சல் பண்ண போறோம். ஓகேங்களா, ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே போடுங்க. 9 2 18. இது எவ்வளவு வரும்? 2 2 4 25. ஓகேங்களா, திரும்ப இதை மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா? 1 3 3. இது அடிச்சனா 7 3 21, 5 3 15. திரும்ப மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சனா என்ன வரும்? 2 3 6, பேலன்ஸ் 1, 5 3 15. 25ன்னு வருது. ஓகேங்களா, 25ன்னு வருது. நமக்கு ஆப்ஷன்ல அந்த வேல்யூவே இல்லை. ஓகேங்களா, இப்பதான் நீங்க ஒன்ன யோசிக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 25 இருக்கு, நம்ம முன்னாடி ஸ்கொயர் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இந்த ஸ்கொயரை நம்ம ரூட் எடுத்து கேன்சல் பண்ணோம். அப்போ 25க்கு ரூட் எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர். 25க்கு ஏன் நம்ம இப்ப ரூட் எடுக்கிறோம்னு தெரியணும். ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டின்ல இந்த ஸ்கொயரே இல்லை. ஓகேங்களா, ஸ்கொயர் வேல்யூவே இல்லை, ஆனா நம்மளே போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? ரூட் வேல்யூ போட்டாதான் இந்த ஸ்கொயருக்கு ரூட்டே கேன்சல் ஆகும். அப்போ 25க்கு ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் 5. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ல இருக்கானா? இருக்கு. ஆப்ஷன் சி 5. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 5 என்பதே இந்த கேள்விக்கான விடை. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஈஸி தான். ஓகேங்களா, இப்போ இந்த சம்ம பார்ப்போம். a³ + b³ டிவைடட் பை a² + 2ab + b² ஐ a² - b² a - b பெருக்கி கிடைப்பது. என்ன சொல்லிட்டாங்க? பெருக்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு வேலை மிச்சம். சப்போஸ் இங்க வகுத்தல் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்? ஞாபகம் இருக்குங்களா? நேத்து பார்த்துருந்தா வகுத்தல் கொடுத்துருந்தா பெருக்கலுக்கு மாத்திட்டு இதோட தலைக்கு எழுதிக்கணும். ஓகேங்களா, ஆனா இங்க என்ன? அவங்களே பெருக்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். a³ + b³ ஃபார்முலா கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பார்த்தோம். என்ன? a + b a² - ab + b². ஓகேங்களா, இப்ப பாருங்க, இப்போ என்ன வரப்போகுது? அப்போ a + b. ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க. a + b a² - ab + b² டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. a² + 2ab + b² பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குங்களா? அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுன மாதிரி இருக்குங்களா? அதனால இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, இங்க பாருங்க மல்டிப்ளை பண்ண சொல்லிட்டாங்க அவங்களே. இங்க a² - b². இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? a + b × a - b. ஓகேங்களா, கீழே ஒரு a - b இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்ப பாருங்க, இந்த a + b ஹோல் ஸ்கொயரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டா பிரிச்சு எழுதலாம். a + b ஓகேங்களா × a + b ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா? அப்போ பவர்ல 1 1, அப்போ 2 ஆயிடுச்சுங்களா? இப்போ பாருங்க, இந்த a - bக்கு இந்த a - b கேன்சல், இந்த a + bக்கு இந்த a + b கேன்சல்,
இங்க இருக்கிற ஒரு a பிளஸ் பிக்கு இங்க இருக்கிற a பிளஸ் பி கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ. உங்களை பார்க்கறதுக்கு ஏதோ பெருசா ஈக்குவேஷனா கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும், ஓட்டிங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நமக்கு தேவை ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், எந்த இடத்துல எதை எப்படி மாற்றணும், இந்த a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரையோ எதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்ற புரிதல் இருந்தால் போதும், இந்த மாதிரி சம்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஏ வச்ச ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ஒரு வேலை நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம். பாருங்க, ஏ கியூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? பிளஸ் பி கியூப் டிவைடட் பை பி மைனஸ் ஏன்னு இருக்கு. இங்க ஏ மைனஸ் பின்னு வந்தா எனக்கு எல்சிஎம் எடுக்கிற வேலை மிச்சம். ஓகேங்களா? அதனால இந்த பி மைனஸ் ஏவை நான் ஏ மைனஸ் பியா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா, ஓகேங்களா, என்ன பண்ணணும்னா மைனஸை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டா ஏ மைனஸ் பியா மாறிடும். அது எப்படி ஏ மைனஸ் பியா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ பெருக்கி பாருங்க, மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் பி. ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரி பிளஸ் பி மைனஸ் ஏ வந்துடுச்சுங்களா? அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸை வெளியே எடுத்து இதை ஏ மைனஸ் பியா மாத்திக்கிட்டேன். ஏன் அப்படி எடுத்தோம்னா அப்போதான் இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏ மைனஸ் பி எல்சிஎம் எடுக்குன்னு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மைனஸ் இருக்குங்களா, இந்த மைனஸை இது கூட பெருக்கணும்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், இந்த இடத்துல போயிடும். இந்த மைனஸ் எங்க போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ ரெண்டுத்துக்கு எனக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸி. வெறும் ஏ மைனஸ் பி, மேல என்ன இருக்கு அது அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஏ கியூப், இடையில மைனஸ் இருக்கு, மைனஸ் பி கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இந்த ஏ மைனஸ் பிக்கு இந்த ஏ மைனஸ் பி கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? இந்த மைனஸை வெளியே எடுக்கிறது தான் வேலையே இங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினை பாருங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்க, a by b equal to 4 by 5. ஓகேங்களா? b by c equal to 15 by 16. ஓகேங்களா? c ஸ்கொயர் a ஸ்கொயர். ஓகேங்களா? c வேல்யூ எடுத்து போடுவோம், a வேல்யூ எடுத்து போடுவோம்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா? இந்த சம்முக்கு ஆன்சர் வராது. இந்த சம்மை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்னா a b c. ஓகேங்களா? நார்மலா நமக்கு ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, சிக்கு ஒரு வேல்யூ தனியா கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா பிக்கு 2 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இது ஏ கூட சி கூட ரெண்டுது கூட கம்பைன் ஆயிருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஏபிசி வேல்யூவை தனியா கண்டுபிடிக்கணும். ஏபிசி. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ ஏக்கு நேரம் என்ன இருக்கோ அதை போடுங்க, பிக்கு நேரம் என்ன இருக்கோ அது இங்க போடுங்க, 4 5. அடுத்ததா பிசி, பிக்கு நேரம் 15, சிக்கு நேரம் 16. ஓகேங்களா? இங்க கேப் இருக்குங்களா ரெண்டு இடத்துல, இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து இங்க போடுங்க, இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து இங்க போடுங்க. ஓகேங்களா? இங்க 15. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 4 15 60. இது எல்லாமே ரேஷியோ. 60 இஸ்டு 15 5 எவ்வளவு வரும், 75. 16 5 80. உங்களை இதை கேன்சல் பண்ணலாமானா இன்னும் நம்ம சுருக்க முடியும். 5வது வாய்ப்பாடுல போடுங்க, 12 5 60. இது அடிச்சோன்னா ஒரு 5, அடுத்ததான் 15. ஓகேங்களா? அடுத்ததா இதை அடிச்சோன்னா எவ்வளவு வரும், ஒரு 5 5 பேலன்ஸ் 3 16. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஏவோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15. பாருங்க, ஏக்கு நேரா இருக்கிறது ஏ வேல்யூ, பிக்கு நேரா இருக்கிறது பி வேல்யூ, சிக்கு நேரா இருக்கிறது சி வேல்யூ. சப்போஸ் இது மூணுத்தையும் நம்மளால இன்னும் சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், ஆனா இதை நம்மளால சுருக்க முடியாது. ஓகேங்களா? 12 16 ஒரு வாய்ப்பாடுல வரும், ஆனா 15 வராது. 12 15 ஒரு வாய்ப்பாடுல வரும், ஆனா 16 வாய்ப்பாடுல வராது. ஓகேங்களா? 3 ஒரே வாய்ப்பாடுல வராது. சோ இதோட நிறுத்திக்கிறோம். ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16. இப்போ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த சம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சி ஸ்கொயர், சி ஸ்கொயர்னா 16 ஸ்கொயர் மைனஸ் என்னன்னா ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ என்ன 12, அப்போ 12 ஸ்கொயர் டிவைடட் பை அப்படியே 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் எவ்வளவு வரும், 256 மைனஸ் 12 ஸ்கொயர் 144. அப்படியே கீழே ஆட் பண்ணிக்க போறோம், 144. 256ல 144 போனா 4 4 போனா 2 1 1 112 டிவைடட் பை 256யும் 114யும் கூட்டினா 256 114 0 6 7 370. ஓகேங்களா? எவ்வளவு வருது, 370 வருது. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணலாம். எந்த வாய்ப்பாடுல அடிக்கலாம், எந்த வாய்ப்பாடுல அடிக்கலாம்னா 2வது வாய்ப்பாடுல அடிப்போம். ஓகேங்களா?
5 2 10 6 2 12. இதுவும் திரும்ப அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 16 18 2 36, பேலன்ஸ் 1 5 2 10. திரும்ப அடிச்சோம்னா 28 2 56. இதை அடிச்சோம்னா இது அடிக்க முடியாதுங்களா? 56 கீழே 185. ஓகேங்களா? எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறோம். 16 ஸ்கொயர் 256 மைனஸ் 144 கரெக்டா போட்டோமா? 256 மைனஸ் 144 2 1 1 112 டிவைடட் பை 256 114 0 1 5 9 10 1 சாரி 400 வருது. ஓகேங்களா? கீழே 370 இல்ல 400 வருது. ஓகேங்களா? அதான் யோசிக்கிறேன் சம்மு தப்பா வருது அப்படின்னு. என்னன்னு பார்த்தோம்னா 112 டிவைடட் பை 400. இது அடிச்சனா 5 2 10, பேலன்ஸ் 1 56. இது அடிச்சனா 200. இன்னும் அடிச்சனா 28 வருங்களா? 28 2 56, இங்க 100. திரும்ப அடிச்சனா 14 50. திரும்ப அடிச்சனா 7 25. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 7/25. ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனாலும் ஆன்சரே மாறிடும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 7/25. நம்ம கூட்டல்லையோ கழித்தல்லையோ ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர் வராது. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. அடுத்த மாடல். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னோம்னா ஒரு சாம்பிள் மாதிரி தான். ஓகேங்களா? இப்ப பார்க்க போறதுதான் கொஞ்சம் நம்ம ஃபார்முலா ரிலேட்டடா போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க ஃபார்முலா ரிலேட்டடான சம்ஸை இந்த மாடல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? முக்கியமா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் அதிக இடத்துல வரப்போகுது. ஓகேங்களா? இப்ப பாருங்க x/y ஈக்குவல் டு 6/5. இது என்ன சொல்றதுன்னா எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 5. ஓகேங்களா? அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த சம்ல. இந்த சம்முக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 6 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் டிவைடட் பை 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36 பிளஸ் 25 டிவைட் பை 36 மைனஸ் 25. 36 25 கூட்டினா 41 61. ஓகேங்களா? 61/11. ஓகேங்களா? ஆன்சர் வந்துடுச்சு இந்த சம்முக்கு. ஓகே, அடுத்த சம்மெல்லாம் பாருங்க. இனிமேல் தான் நம்ம என்னன்னா ஃபார்முலாவை முழுக்க முழுக்க ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்ற மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ்க்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஃபார்முலா நாலேஜ் இருக்கணும். அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் தெரியணும். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? 25 நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 என்பதை ஓகேங்களா கவனிக்கணும். என்பதை எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ஆல் வகுக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க? வகுக்க சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கிறத நான் 3 ஸ்கொயர்னு எழுதிக்க போறேன். இல்லை, இடையில வகுத்தல் இருக்கு. வகுத்தல் இருந்தாலே என்ன பண்ணணும்? பெருக்கலாம் மாத்திக்கணும். மாத்தினாதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். இல்லை, இங்க பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இருக்கு. இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. இது எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. கீழே அதே எக்ஸ் பிளஸ் 3 அப்படி எழுதிக்கிறோம். இங்க பாருங்க, இதை நம்ம என்ன பண்ணோம்? வகுத்தல் இருக்கு, நான் இங்க பெருக்கலாம் மாத்திட்டேன். ஸோ இதோட தலைக்கீழ் எழுதணும். அப்போ கீழே இருக்கிறத மேலே எழுதிக்கணும். இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ இதையும் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டேன். மேலே இருக்கிறத கீழே போட்டுட்டேன். இப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ் 5க்கு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல், எக்ஸ் பிளஸ் 3க்கு எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல். ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அப்போ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான விடை. ஓகேங்களா? ஃபார்முலா ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்முக்கு நம்மளால ஆன்சர் போட முடியும். அடுத்த சம் பாருங்க. இந்த மாடலுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் தெரிஞ்சிருக்கணும். காரணி படிச்சு போட்டோம்னா இந்த சம்முக்கு ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2 அதை அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை இந்த இதுவை பார்த்த உடனே ஓகேங்களா நீங்க என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை, ஏன்னா இதை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது காரணிப்படுத்தத்தை தவிர. ஓகேங்களா? அப்போ 2 இப்போ பெருக்குனா 2 வரணும். இல்லை, பெருக்குனா 2 வரணும், கூட்டினா 3 வரணும். ஓகேங்களா? அப்போ 2 1 2 2 1 கூட்டினா 3. ஓகேங்களா? இங்க நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால அப்படியே எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? பிளஸ் இந்த டேர்ம் பாருங்க, பெருக்குனா -3 வரணும். கூட்டினா -2 வரணும். அப்போ 3 1 3
மைனஸ் இங்க போட்டோம்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தான் வரும். அப்போ மேல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் த்ரீ. இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ, அடுத்ததா எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேங்களா? இப்ப பாருங்க ரெண்டுத்திலையும், ஓகேங்களா, ரெண்டுத்திலையும் காமனா என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. மேல ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குங்களா, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கு, கேன்சல். இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் டூ, கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, மேல ஒன்னு இருக்கிற மாதிரி. ஸோ ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் ரெண்டு காமனா இருக்குங்களா, பேஸ் ரெண்டும் காமனா இருக்கு. ஸோ ஒரே ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னு எழுதுனா போதும். மேல ஒன்னுன்னு போட்டு ஆன்சரை முடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகேங்களா? மேல ஒன் பிளஸ் ஒன், ஓகேங்களா, ஒன் பிளஸ் ஒன். இப்போ ஆன்சர் என்ன, டூ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஏன்னா நீங்க ஒன்னு போடுவீங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஆப்ஷன்லயும் ஒன்னு வச்சிருக்காங்க. நம்மளே அவசரத்துல என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துலயும் காமனா எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு, ஸோ மேலேயும் ஒன்னு வந்துடும் சொல்லிட்டு ஒன்னு போட்டுருவோம் நினைச்சு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே அதை வச்சிருக்காங்க. ஆனா ஆன்சர் அது இல்லை. இது ரெண்டுத்தையும் நம்ம எல்சிஎம் எடுத்தாலும் மேல இருக்கிறத கூட்டணும். ஒன் பிளஸ் ஒன் டூ. அப்ப ஆன்சர் என்னன்னா டூ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேங்களா? ஆன்சர் டூ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் என்பதே சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததான் இதுவும் என்னன்னா இதுவும் அதே மாதிரியான ஒரு சம் தான். ஓகேங்களா? ஆனா இந்த சம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், மைனஸை வெளியே எடுத்தோம். ஓகேங்களா? இங்க ஏ மைனஸ் பி இருந்துச்சு, இங்க பி மைனஸ் ஏன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுல இருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுனாங்களா, அதே சம்மு தான். ஆனா இங்க என்ன எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ மேல எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே எழுதியாச்சு. இங்க ஒய் கியூப் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ்ல மைனஸ் வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நீங்க பெருக்கி பாருங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் கரெக்டா இருக்குங்களா, மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேங்களா? இந்த மைனஸ் என்ன ஆயிடும், இந்த மைனஸ் என்ன ஆயிடும்னு பார்த்தோம்னா இங்க போயிடும், மைனஸ் இன்டு பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் ஆயிடும். இப்போ ரெண்டுத்துலயும் காமனா எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. மேல அதே ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா. என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி எக்ஸ் ஒய் பிளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? இது இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? கொடுத்துட்டாங்க, 8ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தாலே எக்ஸ் வேல்யூ கேட்பாங்க. ஓகேங்களா? போடலாங்களா இந்த சம்ம? எக்ஸ் பவர் 4 நான் எப்படி எழுத போறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போறேன். என்ன எழுத போறேன், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போறேன். ஏன் நான் இப்படி எழுதுறேன்னு பார்த்தோம்னா கீழே எக்ஸ் ஸ்கொயர் வச்சுதான் டேர்மை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதனால மேலேயே நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டேர்மை ஃபார்ம் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 8. இது பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, மேல ஒன்னுக்கு மேல ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒன்னை எத்தனை முறை பண்ணாலும் ஒன்னு தான் வரப்போகுது. ஸோ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்குங்களா, சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்குங்களா. அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ 1. ஓகேங்களா? இதை வச்சு நான் ஃபார்ம் பண்ணனா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதிப்போம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 8. இந்த இடத்துல திரும்பவும் சொல்றேன், இன்னொரு டைம் சொல்றேன், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இதை பெருக்குனா பாருங்க 2 2 4 எக்ஸ் பவர் 4 வந்துருதுங்களா, அதை தான் நான் எப்படி எழுதிக்கிட்டேன், பிரிச்சு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரை இது ஒரு ஸ்கொயர், அடுத்ததா இது ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? இதை ஒரு டேர்மா எடுத்துக்கிட்டேன், இது ஒரு டேர்மா எடுத்துக்கிட்டேன். இது பாக்குறதுக்கு எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. இப்போ இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இங்க ஏவோட வேல்யூ என்னன்னா இதுதான், ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ 1. ஓகேங்களா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி, அதுதான் இங்க ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிருக்கேன். கீழே அஸ் யூஷுவல் இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1க்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு, ஈக்குவல் டு 8 இருக்கு. இந்த மைனஸ் 1 இங்க போனா பிளஸ் 1 ஆயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பிளஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 9. ஓகேங்களா? இப்போ ரூட் எடுத்தோம்னா, ஓகேங்களா, இங்க ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ இங்க ரூட் எடுத்தோம்னா இங்கேயும் ரூட் ஆயிடும். ஓகேங்களா? இங்கேயும் ரூட் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? பிளஸ் ஆகும் இருக்கலாம், மைனஸ் ஆகும் இருக்கலாம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? இதெல்லாம் பலமுறை எக்ஸாம்ஸ்ல கேட்ட மாடல். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாடல் பாருங்க, இதை நம்ம எதுலையுமே சேர்க்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப
ஈஸியான ஒரு மாடல். ஜஸ்ட் உங்களுக்கு பவர் வேல்யூ வச்சு கேன்சல் பண்றது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இந்த சமுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நமக்கு எல்சிஎம் கூட பெருசா எடுக்கிற மாதிரி இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். பாருங்க 14p⁵q⁴. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணலாம், இதை அடிச்சிடலாம். 2 2 7 2 14 2 கேன்சல் ஆயிடுச்சுங்களா? அடுத்ததான் மேல p⁴ இருக்கு, இங்க p² இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த p² மேல எடுத்துட்டு போலாம். ஓகேங்களா? மேல எடுத்துட்டு போனா p⁴ இருக்கு, இது ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகும், -2 மாறிடும். ஓகேங்களா? 1/a⁴m கான்செப்ட். ஓகேங்களா? அதேதான் 1/a⁴m இருக்கு, இதை நான் மேல எடுத்துட்டு போனா a⁻−m மாறிடும். ஓகேங்களா? அப்போ p⁴ இருக்கு, இந்த p⁴2 மேல எடுத்துட்டு போனா p⁻−2 மாறிடும். அதேதான் இங்கேயும் qவுக்கு என்ன ஆகும்னா q⁴3 இருக்கு இங்க, அதை நான் மேல எடுத்துட்டு போனா q⁻−1 மாறிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த ஒரு டேர்ம் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் பேஸ் காமனா இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ். இப்போ p⁻5−2 a⁻m × a⁻n இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம எழுத போறோம், a⁻m+n எழுத போறோம். இது a⁻m, இது a⁻n. இது எப்படி எழுத போறோம், a⁻m+1. p காமனா இருக்கு 5. ஓகேங்களா? பிளஸ் தான் போடணும், ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். ஸோ 5−2. ஓகேங்களா? இது ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த p டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்ததா q டேர்முக்கு வருவோம். அதே மாதிரி q a+a⁻m+n. ஓகேங்களா? பவர்ல 3 -1. ஓகேங்களா? இப்போ 5ல 2 போச்சுன்னா p³ மாறிடும், இங்க q² மாறிடும். ஓகேங்களா? இதுதான் இந்த டேர்முக்கான வேல்யூ. ஓகேங்களா? அதே மாதிரி இதை கண்டுபிடிப்போம். இடையில மைனஸ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. p பவர் இங்க இருங்க 3, இதை அடிச்சோன்னா 4 ஆயிடும். ஓகேங்களா? அடுத்ததா pக்கு இங்க ஏதாச்சும் மைனஸ் பண்ணலாம்னு பார்த்தா இங்க எதுவுமே இல்லை, ஸோ q² மட்டும்தான் இருக்கு, அதனால 4 இருக்கு. p³ அப்படியே போட்டுக்கிறோம், ஏன்னா இங்க எதுவுமே இல்லை, ஸோ அப்படியே p³ வச்சுக்கிறோம். இந்த q² மேல எடுத்துட்டு போறோம், q⁴ இருக்கு, இந்த q⁴ மேல போனா என்ன ஆகும், -2 மாறிடும். சப்போஸ் மேல -2 இருக்குன்னா கீழே எடுத்துட்டு வந்தா +2 மாறிடும். ஓகேங்களா? ஒரு சில சம்ல கீழே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும், 4p³ a⁻m a⁻n என்ன வரும், 4/a⁻m+n. ஓகேங்களா? அப்போ 4p³ 4ல 2 போச்சுன்னா qக்கு 2. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்முக்கு நமக்கு 4p³ q² கிடைச்சிருக்கு. இங்க p³ q² மட்டும் இல்ல, முன்னாடி நம்ம கேன்சல் பண்ண இந்த 7 இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 நம்ம 14ஆல அடிச்சோம்னா 2ஆல அடிச்சோம்னா 7. ஓகேங்களா? அப்போ 7p³ q² மைனஸ் 4, இந்த பக்கம் கிடைச்ச வேல்யூ என்ன, 4p³ q². ஓகேங்களா? இந்த p³ ² p³ q². ஓகேங்களா? ரெண்டு இடத்துலயும் p³ q² இருக்குன்னு கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம p³ q² வெளியே எடுத்துடணும். ஓகேங்களா? நீங்க எடுத்த உடனே இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா p³ q². ஓகேங்களா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 7p³ q². இப்போ பார்க்கணும், ரெண்டுத்திலையும் p³ q² காமனா இருக்கு. ஓகேங்களா? வெளியே எடுத்துட்டோம். 7 மைனஸ் இதுல என்ன இருக்கு, 7 இருக்கு, இதுல என்ன இருக்கு, 4 இருக்கு. ஓகேங்களா? அப்போ p³ q² 7 - 4 3. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன, 3p³ q². ஓகேங்களா? இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர், 3p³ q². ஓகேங்களா? கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும், பட் சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஈஸியான சம் தான், பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. அவங்களே XYZக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. x = 1, y = 2, z = 3. நம்ம இதில் எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும் போதும். பாருங்க, x³ அப்படின்னா 1³ y³ 2³. ஓகேங்களா? மைனஸ் z³ 3³ பிளஸ் 3 இன்ட்டு XYZ x y z. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1³ பண்ணா 1 தான் வரும், 2³ பண்ணா 8 வரும், 3³ பண்ணா 27, 3³ எவ்வளோ, 27 பிளஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா பெருக்கியே போட்டுருவோம். 3 2 6, 6 3 18. இப்போ பிளஸ்ல இருக்கிற வேல்யூலாம் ஆட் பண்ணுங்க, 1 8 9. ஓகேங்களா? 9 பிளஸ் 18, 9 பிளஸ் 18 என்ன வரும், 27. 27 மைனஸ் 27. அப்போ ஆன்சர் என்னன்னா 0.
இல்ல ஆனா ஆப்ஷன்ல பாருங்க ஜீரோவே இல்லை. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, ஜீரோ வர மாதிரி ஈக்குவேஷன் இருக்கா பாருங்க. எக்ஸுக்கு 1 பிளஸ் ஒய்க்கு 2, ஓகேங்களா, ஒய்க்கு 2, ஜெட்டுக்கு என்ன -3. அப்போ 3 - 3 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். எதனால ஜீரோ எடுக்கணும்னா நமக்கு ஆன்சர் இங்க ஜீரோ வரணும். ஜீரோ வரா மாதிரியான ஈக்குவேஷன் எது இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் போட்டீங்கன்னா நீங்க 1 + 2 + 3 6ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஆனா ஆன்சர் என்ன வரணும், ஜீரோ வரணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஜெட் இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான ஒரு 22 சம் கிட்ட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாடல்லாம் நிறைய முறை டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா நிறைய முறை வந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா சிம்பிளிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்படிதான் ஒரு வரையறை இல்லை. அவங்க எங்கிருந்து வேணுமானாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற முக்கியமான மாடல்ஸ், நிறைய முறை ரிப்பீட் ஆன மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு சிம்பிளிபிகேஷனுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுல என்னால எவ்வளவு மாடலை கவர் பண்ண முடியுமோ மீதம் இருக்கிற எல்லா மாடல் சம்ஸையும் நம்ம நாளைக்கு பார்த்து சிம்பிளிபிகேஷனா முடிச்சிடலாம். ஓகேங்களா, நேற்றுக்கு ஒரு 29 சம் நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு 22 சம்திங் நினைக்கிறேன். 22 வச்சுப்போம். அடிச்சோன்னா ஒரு 50 சம் கிட்ட பார்த்துருக்கோம். நாளைக்கு ஒரு 25-30 சம் பார்த்தா கூட ஒரு 70-80 சம்ஸ் கிட்ட நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் சிம்பிளிபிகேஷனுக்கு மட்டும். அதுவும் நிறைய மாடல்ஸ்ல பார்த்துருக்கோம், ஒரே மாடல் இல்லை, வெவ்வேறு விதமான மாடல்கள்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா, வேணும்னா நான் இந்த பிடிஎஃப் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் வேணா நான் கொடுக்குறேன், நீங்க வேணா கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஒரு டைம் நோட்ல கூட சும்மா போட்டு பாருங்க ஃப்ரீ டைம்ல. ஏன்னா ஒவ்வொரு மாடல்லையும் மேக்சிமம் ஒரு 2-3 கணக்கு கூட இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில மாடல்ல மட்டும்தான் ஒரு கணக்கு இருக்கும். ஆனா அது கொஞ்சம் ரேரா வந்திருக்கிற மாடல், ஆனா அதுவும் வந்திருக்கும். ஆனா 2-3 கொஸ்டின் கேட்டிருக்கிறதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடா இந்த மாதிரி ஈக்குவேஷனை வச்சு ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்றதுலாம் நிறைய முறை வந்திருக்கும். ஓகேங்களா, அதனால இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. காலையிலேயே படிக்க வந்தவங்க எல்லாருக்கும் சீக்கிரத்துல ஓகேங்களா நீங்க நினைச்சது நடக்கும். ஓகேங்களா, எப்படி சொல்றதுன்னு தெரியல, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான கதவு திறக்கும். ஓகேங்களா, முயற்சி பண்றது மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.